ஸ்ரீராம ஜெயம். நம்ம இன்னைக்கு திருவிடந்தையில் இருக்கிற ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். தோரண வாயில் மிகவும் சிறப்பாக இருக்குது. இந்த திருக்கோவில் சென்னையிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவிடந்தைங்கிற இடத்துல இருக்குது. இங்கிருந்து மகாபலிபுரம் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவு தான். இந்த தோரணவாயிலை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் திருக்கோவிலை சென்று அடையலாம். இங்கே எல்லா புஷ்ப கடைகளையும் மாலைகள் நிறைய பார்க்குறோம். இந்த ஸ்தலம் ஒரு கல்யாண பரிகார ஸ்தலம். இந்த மாலைகளுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ கோவில் திருக்குளங்கிட்ட வரப்போகிறோம். ஒரு 4 கால் மண்டபம் ரொம்ப அழகாக இருக்குது. பிரம்மோற்சவம் அப்போ நித்திய கல்யாண பெருமாள் இங்கே எழுந்து அருளுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய தீர்த்தத்துக்கு பேர் கல்யாண தீர்த்தம். மிக பெரிய திருக்குளம். நம்ம கிழக்கு கடற்கரை சாலையில் பயணிக்கும் போதே பேருந்திலிருந்தே இந்த திருக்குளத்தை தரிசனம் பண்ண முடியும். இந்த திருக்குளத்துக்கு பிரம்மோற்சவத்துடைய கடைசி நாள் அன்னைக்கு நித்திய கல்யாண பெருமாள் 9 முறை வலம் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாராம். இங்கே இருக்கிற போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. இந்த கோவிலுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்காரு. 10 பாசுரங்கள் பாடியிருக்காரு. இந்த கோவில் 62வது திவ்ய தேசம். இப்போ நம்ம அப்படியே தீர்த்த குளத்திலிருந்து தொடர்ந்தோன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் தரிசனம் பண்ணிக்கிறோம். சிறிய திருவடி. இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல தான் நித்திய கல்யாண பெருமாள் சன்னிதானம் இருக்கு. கிழக்கு நோக்கிய பெருமாள் சன்னிதானம். நம்ம இப்போ கோவில் அருகில் வந்துட்டோம். 16 கால் மண்டபம் ஒன்று பார்க்குறோம். நம்ம தரிசனம் பண்ண வந்தப்ப பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. அந்த அலங்கார வேலைகளை தான் பார்க்குறோம். இங்கே சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறது. இந்த தூண்களில் ரொம்ப சிறப்பான சிற்பங்களை பார்க்க முடியறது. ஹிரண்ய கசிப்பு தேவர்களெல்லாம் துன்புறுத்தி பூமாதேவியை கடத்தி கொண்டு போய் பாதாள லோகத்தில் வைத்திருந்தப்ப மகாவிஷ்ணு ஹிரண்ய கசிபுவோட யுத்தம் செய்து பூமாதேவியை மீட்கிறதுக்காக வராகமூர்த்தியாக அவதாரம் எடுத்தார். இந்த ஸ்தலத்தில் பலி சக்கரவர்த்திக்கு லக்ஷ்மி வராகமூர்த்தியாக காட்சி கொடுத்தாராம். மேகநாதன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான். அவனுடைய புதல்வன் தான் இந்த பலி சக்கரவர்த்தி. தர்ம நெறியில் ஆட்சி புரிந்து வரான். அப்போ அவனுடைய நண்பர்களான மாலி, மால்யவான், சுமாலி அப்படிங்கிற 3 அரக்கர்களும் தேவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணி தோல்வி அடைஞ்சு வராங்க. இந்த பலி சக்கரவர்த்தி கிட்ட நம்ம குலப்பெருமையை நீ காப்பாற்றணும் அப்படின்னு போர் புரிய அழைக்கும்போது தன்னுடைய குலத்தை காக்க வேண்டி தேவர்களை எதிர்த்து போர் புரிந்து பலி சக்கரவர்த்தி போரில் வெற்றி பெறாரு. ஆனால் போர் புரிந்து பாவத்துக்காக மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருக்காரு. இந்த இடத்துக்கு அப்போ தான் மகாவிஷ்ணு இந்த லக்ஷ்மி வராகமூர்த்தியாக காட்சி கொடுத்தாரு அப்படின்னு புராணம் சொல்கிறது. குமுதவல்லியோடு இருக்கிற திருமங்கை ஆழ்வாரை தூணில் பார்க்குறோம். அடுத்ததாக ஆதி மூலம் அப்படின்னு கஜேந்திர மோக்ஷம் தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த கோவில் 1500 ஆண்டுகளுக்கும் பழமையானது. பல்லவர் காலத்து கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவர் காலத்தில் இந்த திருவிடந்தை ஒரு சிறந்த துறைமுகமாக இருந்திருக்கு. மகாபலிபுரம் பல்லவர்களுடைய தலைநகரமாக இருந்தது. அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்தில் ராஜராஜ சோழன், ராஜாதிராஜ சோழன், குலோத்துங்க சோழன், அப்புறம் ஜடாவர்ம பாண்டியன்,
ராஷ்டிரகூடர்கள் இவங்க காலத்துலலாம் இங்கே வந்து சிறப்பான திருவிழாக்கள் நடந்தது அப்படின்னு கல்வெட்டுகள் இருக்குது. மற்றும் இவங்க செய்த தான தர்மங்கள் பற்றின குறிப்புகளும் இருக்குது. இந்த கோவிலுடைய மூலவர் திருவுருவத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதே அமைப்பில் தான் பெருமாள் இங்கே காட்சி கொடுக்குறாரு. ராஜராஜ சோழன் பங்குனி உத்திரம் திருவிழா ஆரம்பித்து வைத்ததா கல்வெட்டுகள் சொல்கிறது. மிகவும் குறிப்பிட வேண்டிய அம்சம் என்னன்னா, ராஜராஜ சோழனுடைய பிறந்த நட்சத்திரம் சதயம் அப்படிங்கிறது இங்கிருந்து கல்வெட்டில் பெறப்பட்ட தகவல் தான் அப்படிங்கிறாங்க. நம்ம கோவிலுடைய முகப்பு மண்டபம் கிட்ட வந்துட்டோம். இந்த கோவிலுடைய மூலவர் லட்சுமி வராகமூர்த்தி. சிறப்பு என்னன்னா, இந்த ஊருக்கு திருவிடவெந்தை அப்படின்னு பேர். நாளடைவில் திருவிடந்தை அப்படின்னு ஆயிடுத்து. திரு அப்படிங்கிற மகாலட்சுமியை இடப்பக்கமாக எந்தை என் தந்தை பெருமாள் வைத்திருக்கிறதுனால திருவிடவெந்தை அப்படின்னு இந்த ஊருக்கு பேர். குறிப்பிடப்பட வேண்டியது என்னன்னு சொன்னால், அருகிலேயே இருக்கிற மகாபலிபுரத்தில் திருவலவெந்தை அப்படின்னு ஒரு சன்னிதானம் இருக்குது. ஹரிகேசவர்ம பல்லவன் திருமல்லையிலிருந்து தினந்தோறும் இங்கே வந்து திருவிடந்தை பெருமாளை, லட்சுமி வராக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இருந்தாராம். அவருடைய பக்தியை மெச்சி மகாபலிபுரத்திலேயே அவருக்கு வந்து திருவலவெந்தை பெருமானா காட்சி கொடுத்தாராம். பாருங்க, மகாலட்சுமி வராகமூர்த்தியோட வலது பக்கம் இருக்காங்க. இப்போ நம்ம இந்த கோவிலுடைய தீபஸ்தம்பம் மற்றும் துவஜஸ்தம்பம் கிட்ட வந்துட்டோம். இந்த கோவில் உற்சவமூர்த்திக்கு நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு பேர். அவருக்கு தினந்தோறும் திருக்கல்யாணம் தான். அந்த புராணத்தை பார்ப்போம். குனின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு காலவா முனிவர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அந்த காலவா முனிவருக்கு 360 பெண் குழந்தைகள் பிறந்தாங்களாம். அந்த முனிவர் இந்த 360 பெண் குழந்தைகளுக்கும் நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தப்ப இந்த திருவிடந்தைக்கு வந்து மகாவிஷ்ணுவை நோக்கி பிரார்த்தனை பண்ணாராம். அப்போ வந்து மகாவிஷ்ணு ஒரு பிரம்மச்சாரியா காலவா முனிவர்கிட்ட வந்து, நான் உன்னுடைய 360 பெண்களையும் திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் ஒவ்வொரு பெண்ணாக அடுத்தடுத்து திருமணம் செய்தாராம். அந்த 360 பெண்களையும் இணைத்து அகிலவள்ளி தாயாரா ஆக்கி தன்னுடைய இடப்புறம் எழுந்தருளை செய்தார் அப்படிங்கிறது புராணம். இப்போ நம்ம மூலவர் சன்னிதானம் கிட்ட வந்துட்டோம். கருட பகவானை தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக அர்த்த மண்டபம். அதுக்கப்புறம் கர்ப்பகிரகத்தில் லட்சுமி வராக பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிறோம். 7 அடி உயர பெருமாள். வலது திருப்பாதம் தரையில் ஊன்றியபடியும் இடது திருப்பாதம் ஆதிசேஷன் மேலேயும் இருக்குது. பெருமாளுடைய இடது மடியில் மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்காங்க. ஆதிசேஷனுடன் அவருடைய மனைவி விமலா தேவி இருக்காங்க. அப்படியே பக்கத்தில் உற்சவமூர்த்தி நித்திய கல்யாண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா காட்சி கொடுக்குறாரு. ரொம்ப சிறப்பான தரிசனம். மகா மண்டபத்தில் ஆழ்வார்களை தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த கோவில் பிராகாரத்தை வலம் வருவோம். நம்மளோட பக்தர்களும் ஆண்கள் மற்றும் பெண்கள் வேண்டுதல் பேரில் மாலை அணிந்து வலம் வரதை பார்க்குறோம். இந்த பரிகார முறை என்னன்னா, இந்த கோவிலுக்கு 2 மலர் மாலைகள் வாங்கி வந்து பெருமாள் சன்னிதானத்தில் கொடுத்து அர்ச்சக சுவாமிக்கு 2 மாலையை சாத்தி அதில் ஒரு மாலையை இந்த வேண்டுதல் செய்கிற பக்தருக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம இந்த கோவில் தனித்தாயார் கோமளவல்லி தாயாரை தரிசனம் பண்ணிக்கிறோம். அப்படியே நம்ம
பிரதட்சணத்தை தொடருவோம். அந்த வேண்டுதல் செய்த பக்தர்கள் 9 முறை பிரதட்சணம் செஞ்சு சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மாலையை எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கணும். நித்திய கல்யாண பெருமாளுடைய அனுகிரகத்தால் விரைவில் திருமணம் கை கூடின உடனே தம்பதியராக இந்த கோவிலுக்கு வந்து அந்த முதல்ல வேண்டுதலுக்கு அணிந்து கொண்டிருந்த மாலையை கோவிலில் சமர்ப்பிக்கணும். இதுதான் இந்த பரிகார முறை. இப்போ வந்து நம்ம அப்படியே கோவிலுடைய மேற்கு பிராகாரத்தை நோக்கி போயின்னு இருக்கோம். இந்த திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக இந்த பாசுரம் பாடியிருக்காரு. என்னன்னு சொன்னால், ஒரு பெண் பாவத்தில், இந்த பெண் பாவத்தில் பாடுறதுலேயும் 3 விதம் இருக்குது. தோழியாக பாட முடியும், தாயாக பாட முடியும், பெருமாளுடைய காதலியாக பாட முடியும். இந்த ஸ்தலத்தோட பாசுரம் ஒரு தாய் வந்து தன்னுடைய மகள் பெருமாள் மேலே கொண்ட காதலால் விரக தாபத்தால் கஷ்டப்படுறத பெருமாள் கிட்ட எடுத்து சொல்கிற மாதிரியான பாசுரம். இப்போ நம்ம கோவிலுடைய மேற்கு பிராகாரத்தில் வந்துட்டுருக்கோம். இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் புன்னை மரம். இந்த கோவிலில் திருமணத்துக்காக பிரார்த்தனை செய்கிற மாதிரி பக்தர்கள் குழந்தை பேருக்காகவும் பிரார்த்தனை செலுத்துகிறாங்க. அதுக்கு வேண்டுதலாக தொட்டியில் இந்த ஸ்தல விருட்சத்தில் கட்டி தன்னுடைய கோரிக்கையை சமர்ப்பித்துட்டு போகிறாங்க. இந்த மேற்கு பிராகாரத்திலிருந்து சன்னதிகளோட விமானத்தை நம்ம ரொம்ப சிறப்பாக தரிசனம் பண்ண முடியும். இது ஆண்டாள் சன்னதியோட விமானம். அப்படியே தொடர்ந்தோன்னா மூலவர் சன்னிதானம், லக்ஷ்மி வராக பெருமாள், நித்திய கல்யாண பெருமாளுடைய சன்னிதான விமானத்தை பார்க்குறோம். இதுக்கு கல்யாண விமானம் அப்படின்னு பேர். அடுத்ததாக தனித்தாயார் கோமலவல்லி தாயார் மகாலட்சுமி விமானத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ பிராகாரத்தோட வடக்கு பக்கம் பிரதட்சணம் வந்துருக்கோம். இந்த கோவிலுடைய பாசுரத்தை சிந்திப்போம். பெரிய திருமொழி 2ஆம் பத்து 7ஆம் திருமொழி. திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் ஆகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசைவிடாளால் குவளையம் கண்ணி கொல்லியம் பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே அப்படின்னு முதல் பாடல். இந்த மாதிரி அடுத்தடுத்த பாடல்ல ஆழ்வார் இந்த இடவந்தை பெருமாளை பார்த்து கேட்குறாரு. இளம்படி இவளுக்கு எண்ணிணைந்து இருந்தாய், எந்தன் ஏந்தியழ் இவளுக்கு எண்ணிணைந்து இருந்தாய், ஏழை என் பொண்ணுக்கு எண்ணிணைந்திருந்தாய், என் கொடி இவளுக்கு எண்ணிணைந்து இருந்தாய்னு ஒவ்வொரு பாடல்லையும் இந்த இடவந்தை எந்தை பிரானே நீ என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்குறாரு. இந்த பாடலோட பொருளை பார்ப்போம். இப்போ நம்ம பிரதர்ஷனத்தில் அடுத்ததாக கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் அந்த ஆண்டாளோட சன்னிதானத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம். மிகவும் சிறப்பான தரிசனம். இந்த பாடல் வந்து தாய்ப்பாசுரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது திருமங்கையாழ்வார் தன்னுடைய மகள் இந்த பெருமாள் மேலே வச்சிருக்கிற காதல் அன்பு அதனால் ஏற்பட்ட விரக தாபத்தால் மனசு வருந்தி அந்த பெருமாளையே கேட்குறாங்க. என்ன சொன்னால், திருவிடந்தை எம்பிரானே நீ வந்து இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் கேட்கறது தான் இந்த பாசுரம். இந்த முதல் பாடலையே எடுத்துப்போமே. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை. என்னன்னா, இந்த மகாலட்சுமி பெருங்கடல்லேருந்து அதை பார்க்கடல்லேருந்து தோன்றியவங்க இல்லையா, அந்த மகாலட்சுமியோட முகம் வந்து ஒளிரும் வெண்மை நிலவு, திவளும் வெண்மதி. அந்த மாதிரி அழகான மகாலட்சுமி அறிவை வயது, அதாவது 20-25 வயசுக்கு உட்பட்ட அந்த பெண்ணானவள் எப்பையும் இளமையாக உன்னுடைய மார்பிலேயே இருக்கா. இது வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும் பெருமாளே. ஆனால் இது தெரிஞ்சிருந்து கூட என்னுடைய பொண்ணு
குவளை மலர் போல நீண்ட கண்களை உடைய என்னுடைய மகள் ஒன்று அடையணும் அப்படின்னு சொல்லி விரக தாபத்தில் இருக்காளே, அவளுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாரு திருமங்கையாழ்வார். இதில் நம்ம பிரதர்ஷனம் முடிஞ்சு மீண்டும் மூலவர் சன்னிதானம் கிட்டே வந்துட்டோம். அகிலவல்லி தாயார் சமேத வராக பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த கோவிலில் உள்ள உற்சவர் நித்திய கல்யாண பெருமாள், தினந்தோறும் கல்யாணம்னு பார்த்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த உற்சவருடைய கன்னத்தில் ஒரு திருஷ்டி பொட்டு இருக்கும். கல்யாண மாப்பிள்ளைக்கு இருக்கா மாதிரி இந்த திருஷ்டி பொட்டு இயற்கையாகவே அந்த உற்சவ விக்கிரகத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் சிறப்பு. இந்த வராக பெருமாள் சன்னிதானத்துக்கு வலப்புறம் ஸ்ரீ அரங்கநாதர் சன்னிதானம் இருக்குது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ரங்கநாத பெருமாள் மிகவும் சிறப்பான தரிசனம் பண்ணிக்கிறோம். அப்படியே பக்கத்தில் ரங்கநாயகி தாயார் சன்னிதானமும் இருக்குது. சிறப்பான தரிசனம். நம்ம இப்போ இந்த கோவில் தரிசனம் முடிஞ்சு மீண்டும் துவஜஸ்தம்பம் கிட்ட வந்து அகிலவல்லி சமேத ஸ்ரீ வராக மூர்த்தியை, நித்திய கல்யாண பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீராம ஜெயம்.